வணக்கம். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய நீதிமொழிகளில் 28:13 மிக அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று ஒரு நல்ல அற்புதமான வார்த்தை நீதிமொழிகளில் சொல்லப்பட்ட ஒரு கருத்து. ஏனென்று சொன்னால், நாம் வாழ்க்கையிலே ஒரு புது மனிதனாக, அவன் எல்லாம் பழைய வாழ்க்கையை மாற்றி ஒரு புதுமை மடைந்தனாக அவனை பார்க்கிறப்ப ஆச்சரியப்படும், அவனாய் இவன் என்று சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். வாட் இஸ் மீன் பை கன்ஃபஸ் என்று சொன்னால், கடவுளுக்கு விரோதமாக நாம் எதெல்லாம் செய்திருக்கிறோமோ அதை அறிக்கையிட்டு விட்டு விடக்கூடிய முதல் ஒன்று. அதுதான் அவனுடைய வாழ்க்கையில டேர்ன் அரவுண்ட் ஆகும். சங்கீதம் 32 நாம் சில வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல 1 யோவான் 1:9 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே நாம் பார்க்கக்கூடிய இந்த நீதிமொழிகளிலே நாம் மிக முக்கியமாக நாம் பார்க்கக்கூடிய ஒன்று என்று சொன்னால், நாம் எப்படி அறிக்கையிட்டு விட்டு விட்டால் அவனுக்கு வாழ்க்கையில பழசு போயிருது மட்டும் இல்ல, இரக்கமே அவனுக்கு கிடைக்கிறது. அவனுடைய ஃபைண்ட் கம்பேஷனேட் மெர்சி என்று நாம் பார்க்கிறோம். அவனுடைய மிகப்பெரிய மாற்றங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடியதை அவன் மகிழ்ச்சியாக எல்லா விதமான பிளஸிங் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கிடைக்கிறது. இல்ல அன்கன்ஃபஸ்ட் சின் என்று சொன்னால், அவன் மறைக்கப்பட்ட பாவங்கள், ரகசிய பாவங்கள், இது எல்லாமே மனசுக்குள்ளே பூட்டி வச்சிருந்தான்னா அவனுடைய ஆன்மீக வாழ்க்கையை பாதிக்கும், அவனுடைய செழிப்பை பாதிக்கும், அவன் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும். இது எல்லாவற்றையும் எடுப்பதற்குத்தான் அழகாக சொன்னான் அந்த நீதிமொழிகளிலே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். யார்கிட்ட இரக்கம் பெற முடியும்? கடவுள்கிட்ட இரக்கம் பெற முடியும். அதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. இது நமக்குனால விட முடியலன்னு சொன்னா நம்ம கடவுளிடம் அதை பற்றி கேட்கலாம். எனக்கு இந்த பாவங்கள்லாம் விடுறதுக்கு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்கலாம். ஒரு மனிதன் புதுமையான ஒரு புது திறன் கொண்டவனாக அவன் பழைய வாழ்க்கை அத்தனை மாற்றக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் எல்லா பாவங்களையும் அறிக்கையிடும் பொழுது அவனுக்கு மிகப்பெரிய வெற்றி, வாழ்விலே மகிழ்ச்சி, அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு புது மனிதனாக வருவான். நன்றி.